ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு விஎம் நம்ம சார் ரெடி இப்போ இது பண்ணியிருப்போம். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும். நீங்க அந்த நியூ கோர்ஸ் எடுக்கிறீங்க ஏடபிள்யூஎஸ், அதுவும் இதுவும் பேரலா எடுக்கலாம்னா இல்லைங்க, நீங்க ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பெனிஃபிஷியல் தான். பட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னோட சஜஷன். ஓகே, ஒன் அட் அ டைம். பட் அட் த எண்ட் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் நல்லா தெரிஞ்சவங்க இதில் அட்டன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்னன்னா இதுல என்ன டேர்ம்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தான் அவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டெக்னாலஜியை வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு இதில் போயிட்டு நீங்கள் அதோடைய ஃபீச்சர்ஸ், அந்த நேம், அந்த டெர்மினாலஜி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஷூர். ஓகே, சரிங்க. நம்ம வந்து மேபி ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு செஷன். ஓகே, ஸோ இதில் விஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ரோல் வந்து எனேபிள் பண்ணோம். ஓகேங்களா, எனேபிள் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இமேஜஸ் வந்து என்னுடைய லோக்கல் மிஷின்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய தேவையில்லாத S3 பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. பட் ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், இமேஜஸ் கொஞ்சம். ஸோ ஸ்டைல் ஷீட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான சைஸ் தான். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் டெலிட் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் டிஃபால்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு இருக்குது. ஸோ இது இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த ஐஏஎஸ் உடைய அந்த டிஃபால்ட் ஐஏஎஸ் ஸ்டார்ட் ஃபைல் இருக்குங்களா, அதை கூட நீங்கள் அதை ரீநேம் பண்ணிக்கலாம். லெட் மீ ஜஸ்ட் ரீநேம் இட். நம்ம அந்த டிஃபால்ட் ஹோம் பேஜை பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் வி வில் ஹேவ் சம்திங். IIS start page. Okay, let me check. ஓகே, ஸோ ஓரளவுக்கு அந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத அந்த ஸ்டைல் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எந்த இமேஜ் வரணும், அடுத்தடுத்து எந்த இமேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த மெஷினில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு வெப் ஆப் இருக்குது. ஸோ இதை நான் இமேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில கண்டென்ட் வந்து நான் ஒரு டெவலப்பர்கிட்ட சொல்லிட்டு இது ஒரு 10-15 மினிட்ஸில் கிரியேட் பண்ணுற கண்டென்ட் தான். கொஞ்சம் செட் ஆஃப் இமேஜஸ், அந்த இமேஜஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டைல் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ஹோம் பேஜ். ஸோ இந்த மெஷினில் வந்து நம்ம HTTP வந்து எனேபிள் பண்ணிடுவோம். எனேபிள் பண்ணாதான் அதை நம்ம வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ கோ டு தட் விஎம். இதில் நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போர்ட் 80 வந்து நம்ம அலோவ் பண்ணணும். RDP மட்டும்தான் இப்போ கரண்டாக அலோவ் ஆயிருக்கு. இன்பவுண்ட் போர்ட் ரூல் வந்து இதில் HTTP போர்ட்டை வந்து அலோவ் பண்ணிடலாம். ஆட். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சர்வரை நம்ம HTTP வழியாகவும் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த IP அட்ரஸ் கொடுத்து. ஓகே, லெட் அஸ் கிவ் இட் a minute. இது இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் we will check that. ஸோ இப்போ இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் 2 விதமான இமேஜிங் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், இல்லை ஜென்ரலைசேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷன்னா என்ன, ஜென்ரலைசேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இமேஜ் அப்படின்னா என்னன்னா ஜென்ரலாக ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம ஆல்ரெடி சில விஷயங்களை வந்து லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில டூல்ஸ், சில கான்ஃபிகரேஷன், சில ஆப்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இல்லை டிஸ்க் லே அவுட் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து இந்த OS ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் ஆர் பாலிசிஸ், ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டமே எனக்கு அடிக்கடி மல்டிபிள் சப்சீக்வெண்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படும். இல்லை இந்த பர்டிகுலர் இமேஜை வந்து நான் ஒரு பேஸ்லைன்
மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இல்லை டெம்ப்ளேட் மாதிரி சொல்லலாம். பட் டெம்ப்ளேட்ன்றது மெயினாக அந்த கான்ஃபிகரேஷன் அந்த செட்டிங்ஸை தான் வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஎம்ஐ வந்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து நான் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி சப்சீக்வெண்ட்டாக நான் நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து டெப்ளாய் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரெக்யர்மெண்ட். இப்போ வந்து அது ஆர்கனைசேஷனில் வந்து கோல்டன் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரெமைசஸ் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரில் வந்து நம்ம வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய பாலிசிஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அது எல்லாமே அந்த பர்டிகுலர் இமேஜில் அப்ளை பண்ணி அந்த இமேஜை வச்சு தான் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து சில டைம் வந்து இந்த வெப் சர்வர் இந்த மாதிரி மல்டிபிள் மாஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கெலாம் வந்து தேவைப்படும். ஸோ மாஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சர்வர்ஸ் 30 சர்வர் 40 சர்வர் வந்து சைமல்டேனியஸாக நம்ம டிப்ளாய் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம், வெப் சர்வர்ஸ் லேப் சர்வர்ஸ் அப்படின்னும் போது. ஸோ வேற சில டைம் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மெஷின் லேர்னிங்க்கு இல்லை வந்து ஒரு சயின்டிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் மட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்பெஷலைசேஷன் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஒரு டைப் இருக்குது, ஜென்ரலைசேஷன் ஒரு டைப் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்றதை வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் கேசஸில் வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரலைசேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டவுட் எனக்கு. இந்த வெப் சர்வர் ஆப் சர்வர்னு சொல்றீங்களா, அது ரெண்டுக்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ்? ஓகே, லேயர் இருக்கு இல்லைங்களா, நீங்க டியரிங். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து முன்னாடிலாம் எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப் தான் வந்து எல்லாமே இருக்கும், மோனோலித்திக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஒரே பர்டிகுலர் சர்வரில் வெப் சர்வர், அப்ளிகேஷன், டேட்டா பேஸ் எல்லாமே அதிலே லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஐஏஎஸ், அந்த அப்பாச்சி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் கேட்டகரியில் வரும். உங்களுடைய ஆக்சுவல் டெவலப்பர்கிட்ட கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ண கோடு வந்து அப்ளிகேஷன் கோடை தான் நீங்கள் அப்ளிகேஷன் சர்வரில் ரன் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 3 tier 4 tier-ஆக வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெப் டியரில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஆக்சுவல் பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் அந்த ஆப் லேயரில் வந்து அப்ளிகேஷன் லேயரில் இருக்கும். இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய மிடில் வேர் இன்டெகிரேஷன் காம்பனெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா மிடில் வேர் இருக்கும், அப்புறம் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ 3 tier 4 tier இருக்கும். மோஸ்ட்டாக வந்து 3 tier அப்ளிகேஷனாக தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ட் யூசரோடைய ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பேக் எண்டில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், எதில் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, அந்த லாகின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து அது எப்படி ஸ்டோர் ஆகணும், எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், அந்த இதெல்லாம் அப்ளிகேஷன் லாஜிக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் டெவலப்பர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் கோட் எழுதியிருக்கிறது வந்து ஆப் லேயரில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து அந்த லேண்டிங் பேஜ் வந்து வெப் டியர்னு சொல்லுவாங்க. இது முன்னாடிலாம் வந்து எல்லாமே ஒரே சர்வரில் இருக்கும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸே இப்போ வந்து மைக்ரோ சர்வீசஸாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனே வந்து சின்ன சின்னதாக வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணி அந்த பிஸ்னஸோட லாஜிக் ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த லேயர்ஸ் வந்து தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன சர்வீஸாக ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ன்றது இப்போ எல்லாமே வந்து சர்வீசஸாக மாறிடுச்சு, மல்டிபிள் சர்வீசஸாக ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பேக் எண்டில் வந்து அப்ளிகேஷன் கோடு அதெல்லாம் டெவலப்பர்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ரெடிமேடாக வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம யூ கேன் கால் இட் அஸ் பிஸ்னஸ் ஆப். ஸோ பிஸ்னஸ் லேயர்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த ஆப் லேயரை. ஓகே, வி கேன் கால் இட் அஸ் பிஸ்னஸ் லேயர் ஆர் ஆப் லேயர் ஆர் வாட் எவர். அந்த இன்டர்மீடியேட் லேயர் தான் நம்ம ஆப் சர்வர் ஆர் பிஸ்னஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்க்கும் ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி we will go and start doing the activity. கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. Let's go and try that. ஸோ நம்மக்கிட்ட ஒரு வெப் சர்வர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓகே ஆக்சஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபைலோட பர்மிஷன் மேபி இதில் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி அந்த என்ஹான்ஸ் செக்யூரிட்டி நம்ம போயிட்டு டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அதுவுமே வந்து பிளாக் ஆகும். ஃபயர்வாலை நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம்.
இது நம்ம அப்ளிகேஷன் நீங்க செல்ஃபா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த லேபுக்கு. இந்த லேப் வந்து ஜஸ்ட் வந்து அந்த மெஷின்ல வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு, அது நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கங்க, இல்லை ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கங்க, அதை வச்சு கூட நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க ஓஎஸ் லெவல்ல போயிட்டு ஏதாவது கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலுமே அதுவுமே ஓகே தான். ஓகே, இதுல வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க எதுவும் சேஞ்சஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லெட் அஸ் ட்ரை தட். ஓகே, ஐஏஎஸ் மேனேஜர்ஸ்ல போயிட்டு அந்த ப்ரௌசிங் பெர்மிஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ண சொல்றாங்க. ஓகே, லெட் மீ குவிக்லி டூ தட். ஸோ ஐநெட் எம்ஜிஆர்ன்றது அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு அந்த ஐஏஎஸ் மேனேஜ் பண்ணுற ஒரு கன்சோல் அது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஓகே, நீங்கள் டிஃபால்ட் பேஜை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் ப்ளே அரவுண்ட். ஸோ ஐஏஎஸ் மேனேஜர்ஸில் போயிட்டு தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு கோ டு ஃபீச்சர்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் பிளேன்ல போயிட்டு இதை எனேபிள் பண்ண சொல்றாங்க. இதை எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து இப்போ நமக்கு இந்த ஹோம் பேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் பேஜ்ல இருந்து இந்த இமேஜஸ், இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து அதனால ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஐஏஎஸ் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு அந்த டைரக்டரி, அந்த ஃபோல்டரை வந்து ப்ரௌஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஓகே, பட் இது தெரிஞ்சிருக்க தேவையில்லை, இது ஐஏஎஸ் லெவல் செட்டிங்ஸ். பட் நமக்கு இந்த இதுல இந்த எரர் வந்ததால we have went ahead and enabled it. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு அந்த பேஜுக்கு தான் அது ப்ரௌசிங் மாதிரி தான் போகுது. பட் இது வந்து டிஃபால்ட் இது பேஜ். பட் நமக்கு சைட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃபார் நவ் வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ஐஏஎஸ் டாட் அந்த இது ஓகே. ஸோ ஹோம் பேஜ் இது வந்துருச்சு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐஏஎஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் டிஃபால்ட் பேஜாக வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே மாற்றிக்கலாம். அதுவும் மாற்றிடுவோம். இதில் போயிட்டு டிஃபால்ட் வெப்சைட்டில் ஸோ இமேஜஸ் அந்த ஸ்டைல் ஷீட்லாம் அங்கே வந்துருச்சு. So let me content view click பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? கண்டென்ட் வியூல போணுமா? ஓகே, கண்டென்ட் வியூல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் கிளிக் ஓகே. இது நம்ம இதுதான் டிஃபால்ட் ஆக்கணும் இல்லைங்களா? ஓகே, செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் அங்க வரல. ஐ திங்க் அங்க அந்த டிஃபால்ட் டாக்குமெண்ட்ல எது பேஜ் வேணுமோ அது வந்து ஸ்டார்டிங்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இது default ஃபைல் டாக்குமெண்ட் டெலீட் பண்ணிடுவோமா நம்ம? இது டெலீட் பண்ணா மேபி அதுக்கு ஓகே ஃபைன் தென். நம்ம இது ஓகே, இதுல அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எடிட் பர்மிஷன், எக்ஸ்ப்ளோர், ஸ்விட்ச் டு ஃபீச்சர்ஸ் வியூ. ஸோ இதுல இருந்தாலே ஓகே தான். அந்த பேஜ் இருக்கு இங்க ஆல்ரெடி. ஓகே தானுங்க. நமக்கு ஓபன் வந்து அந்த ஃபியூச்சர் பேஜ் பாருங்க. அதுல எது சொல்றீங்க? அதே தான் ஓபன் ஓபன் ஃபியூச்சர். ஓகே, அது டபுள் கிளிக் பண்ண ஓபன் ஃபியூச்சர். ஓகே, அதுல வந்து எந்த பேஜ் வேணுமோ அது வந்து ஸ்டார்டிங்ல கொண்டாடணும், அப்ல கொண்டாடணும். ஓ, இது மேல மூவ் பண்ணிடலாங்களா? ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, பர்ஃபெக்ட். லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஓகே. இல்லாட்டி நம்ம வந்து அந்த ஸ்லாஷ் அந்த நேம் கொடுத்து தான், அந்த HTML கொடுத்து தான் கால் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இல்ல இப்பயுமே அப்படிதான் இருக்கு. பட் ஃபைன். ஓகே, சோ இது வந்து ஓகே ஃபைன். நம்ம அதை செக் பண்ணி. இப்ப இந்த டைரக்டரி ப்ரௌசிங் இப்ப டிசேபிள் பண்ணிருங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. டைரக்டரி ப்ரௌசிங் டிசேபிள் பண்ணி பாருங்க. இப்ப அது பேஜ் தான் இப்ப டிஃபால்ட்டா வச்சிருக்கோம். ஆமா ஆமா. பட் எப்படி இருந்தாலும் அந்த பேக் எண்ட் இமேஜஸ் போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ணணும் இல்லைங்களா?
இல்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் டைரக்ட் தேவையில்லைங்களா? ப்ரௌசிங் சரி, let me டிசேபிள் disable. தேவையில்லை. Stop. டைரக்ட் ப்ரௌசிங் டைரக்ட்லி தான் ப்ரௌசர். இல்ல அது டிசேபிள் இருக்கும். ஓகே, அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்கு டிசேபிள் ஆப்ஷன் பண்ணி பார்ப்போம். வேணா ஒரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி அதை எனேபிள் பண்ணிடுவோம் ட்ரை மறுபடியும். பண்ணிடுங்க. ஓகே, அது இதாகுதுங்க. அது பேக் எண்ட்ல போயிட்டு Access அது denied. ஃபெட்ச் பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஃபைன். ஓகே, பரவாயில்ல. ஓகே, நம்ம அது டேரக்டா நம்ம இந்த இமேஜ் கொடுத்து இது வந்தாலே நமக்கு இதுதான் வெப் பேஜ்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. பட் இதுதான் என்னுடைய லேண்டிங் பேஜ். பட் இதை நம்ம டேரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு ஐஏஎஸ்ல செட்டிங்ஸ் வந்து மாத்தினா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாபி இருக்கு அப்படின்னா we can just start a new இது ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்து you can run a website. ஸோ இப்போ இந்த வெப்சைட் இந்த சிஸ்டம்ல வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட் ஒன்லி இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்றது இந்த கான்ஃபிகரேஷன் பண்றதை தாண்டி நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அந்த காம்ப்ளையன்ஸ் அந்த இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ரெஜிஸ்ட்ரியில அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இமேஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன்ல. இந்த இமேஜிங் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து வேரியஸ் காம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரி வெக்டார் போனீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து இந்த சிஏஎஸ் கம்ப்ளைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சிஏஎஸ் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி. உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து இப்போ பப்ளிக் ஃபேஸிங்காக இருக்கு இல்லை வந்து பப்ளிக் கிளவுட்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா மோஸ்டா இந்த சிஏஎஸ் செட்டிங்ஸை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த சிஏஎஸ் செட்டிங்ஸை ஃபாலோ பண்றது அப்படின்றது இட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா CAS benchmark for Windows 2022 இல்ல வந்து Windows 2019 ஆர் லினக்ஸ் போறீங்க அப்படின்னா இது யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு லாகின் கிரெடென்ஷியல் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு PDF கொடுத்துருவாங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன செட்டிங்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து அவங்க டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க உங்களுடைய நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய விண்டோஸ்ல டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ் வருது, சிஏஎஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, தென் உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு நீங்க இமேஜிங் டீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் கன்சென்சஸ்க்கு வரலாம். எது வந்து பெட்டர் செட்டிங்ஸ். இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து எவ்வளவு பாஸ்வேர்டு வந்து ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செட்டிங்ஸ். இது டிஃபால்ட்டா வந்து விண்டோஸ்ல 0 பாஸ்வேர்ட்ஸ் தான் ரிமெம்பர் ஆகும். இது வந்து 24 பாஸ்வேர்ட் வரைக்கும் ரிமெம்பர் பண்ணி யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம செட்டிங்ஸ் மாத்தலாம். பாஸ்வேர்டு ஏஜ் இந்த மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து ஒரு செக்ஷன்லயும் இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி ஆன் ப்ரெமைசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நெசஸ் எம்டிடி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்றது அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. வேற கிளவுட்ல வந்து நமக்கு அது வந்து இமேஜிங் அஸ் எ சர்வீஸாவே கொடுத்துட்றாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு சில கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்குலாம் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எனக்கு FIPS ஸ்டாண்டர்ட் வேணும், இல்ல FISMA ஸ்டாண்டர்ட் வேணும், ஸ்டிக் ஸ்டாண்டர்ட் வேணும், இல்ல ஐடார் ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து கைட்லாம் இருக்கு. ஸோ அந்த கைடை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து செக்யூர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த இமேஜ் கிரியேட் பண்றீங்க, இப்போ மேனுஃபேக்சரிங்கா இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு பண்றீங்க அப்படின்னா PCI ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இதுவே நீங்க ஜென்ரலா கேட்டீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி தான் வந்து ரொம்ப காமனா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதுலேயே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு CAS வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடா வந்து இமேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த இமேஜ் வச்சு நீங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க மோஸ்டா அந்த OS லெவல்ல இருக்க பாலிசிஸ் அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுல உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளை ஆகி வந்துடும். ஸோ நீங்க தனியா வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. தனியா வந்து நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு அந்த CAS கம்ப்ளைன்சி வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதுல வந்து இது எல்லாமே CAS ஹார்டன்ட் இமேஜஸ் அப்படின்னு வரும். அதுலயே வந்து உங்களுக்கு லெவலும் கொடுத்துருப்பாங்க. எத்தனாவது என்ன லெவல் என்ன பெஞ்ச் மார்க் அப்ளை பண்ணியிருக்காங்க, லெவல் 1 கம்ப்ளைன்ஸா இல்லை லெவல் 2 கம்ப்ளைன்ஸ் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதோடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 2 கம்ப்ளைன்ஸ்ல என்னென்ன வரும், லெவல் 1 கம்ப்ளைன்ஸ்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இது ஆல்ரெடி வந்து உங்க பிசினஸ்லேயே சொல்லுவாங்க உங்களுக்கு லெவல் 1 நீங்க மீட் அவுட் பண்ணுமா இல்லை லெவல் 2 மீட் அவுட் பண்ணுமான்ட்டு. லெவல் 2னா ரொம்பவே ஹார்டன்டா இருக்கும் இமேஜஸ். நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், நிறைய பிளாக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லெவல் 2 கம்ப்ளைன்ஸ் இது. ஸோ இதுல வந்து 200+ செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்துடும். ஸோ 200+ செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ CAI ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க.
கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த லெவல் 2 இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏஏ ரிலேட்டடாக 200+ கண்ட்ரோல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக வந்துடும், அந்த லெவல் 2 செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். ஓகே, உங்களோட இமேஜ் வந்து ரொம்பவே ஹார்டண்டாக இருக்கும், அதில் வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்காது, நிறைய த்ரெட்ஸ்லாம் வந்து அதில் அவாய்டாக இருக்கும். இதிலே படிக்க முடியும், எங்கேயோ இருக்கும் பாருங்கள். CIA. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரியான வெர்ஷன்ஸ் எந்தெந்த இமேஜுக்கு இது அப்ளை ஆகுது என்னன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து உபுண்டு லினக்ஸ் இல்லைங்களா? இது எங்கே இருக்கு பாருங்க, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அட் த எண்டு நம்ம இதை தான் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய டேட்டா சென்சிட்டிவிட்டி, உங்களுடைய சிஸ்டமில் இருக்க அப்ளிகேஷன் சென்சிட்டிவிட்டியை வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ஆகணும் அப்படின்றது. இது இந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே இதில் ரெடிமேடாக வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் நீங்கள் அந்த இமேஜில் கிரியேட் பண்ண விஎம்ல போய் அப்ளை பண்ணால் போதும். மற்றபடி எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைன்ஸியை வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு ரெடிமேடாக இமேஜஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு இமேஜ் அப்படின்னா 3 லேயர் இருக்கும் அதில். ஸோ ஓஎஸ் லேயர் இருக்கும், தென் அப்ளிகேஷன் லேயர் இருக்கும், தென் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஓஎஸ் லேயர் வந்து இந்த மாதிரி சிஏஎஸ் கான்ஃபிகரேஷன் இமேஜஸ் போனீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ், அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோடைய அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து அதில் மீட் அவுட் ஆகிடும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் லெவலுக்கு தேவையான அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் அந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் மீட் அவுட் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு இமேஜஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அந்த யூஸ் பண்ணுற இமேஜும் வந்து லேட்டஸ்ட்டாக அப் டு டேட்டாக வந்து மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மேனேஜ்டு இமேஜஸ், மார்க்கெட் பிளேஸ் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுக்கும்போது நீங்கள் ஆப் லேயரும் அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷனை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ இந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம மீட் அவுட் பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கவர்னன்ஸ் பாடி, இப்போ ஐடார் அப்படின்னா அந்த ஐடார் கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து அவங்க எந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கணும், அப்ளிகேஷன்ல எந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான டெக் டெப்ட் இருக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல, என்னென்ன ஓஎஸ் ரிலேட்டட் செட்டிங்ஸ், ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ அவுட் பண்ணணும். தென் வந்து உங்க ஆர்கனைசேஷன், நீங்க இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர், இப்போ ஐபிஎம்ஓ இல்லை ஹெச்சிஎல்ஓ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அவங்க சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேயே வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இமேஜை வேலிடேட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இமேஜஸ் ஹேவிங் லேட்டஸ்ட் ஓஎஸ், லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் வெர்ஷன், இதில் எதுவும் வல்னரபிலிட்டிஸ் இல்லை, அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டெனபிள் நெசஸ்னு ஒரு டூல் இருக்கு, குவாலிஸ்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டூல் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு, வல்னரபிலிட்டிஸ்லாம் இல்ல, இதை நீங்க யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்களா? சில டூல்ஸ் வந்து இமேஜஸே ஸ்கேன் பண்ணலாம் ஷர்மிளா, பட் ஜென்ரலா வந்து அதை ஒரு சர்வரா ரன் பண்ணி அதுதான் ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க இமேஜிங் டீம். அந்த இமேஜ்ல இருந்து ஆமா இமேஜ்ல இருந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு தென் வந்து அவங்க வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து டூல் மாறும். இப்போ வந்து நீங்க இப்ப வர இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு மைக்ரோ சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல வந்து உங்களுக்கு சோனார் கியூப் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்ப பழைய நார்மல் வர்ச்சுவல் மெஷின் லெவல் இமேஜஸ்லாம் குவாலிஸ் இல்ல டெனபிள் நெசஸ், இது ரெண்டு தான் 80% கவரேஜ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க விஎம் இமேஜை வந்து விஎம்மா நீங்க டெப்ளாய் பண்ணிட்டு தான் வி ஹேவ் டு டூ இட். அண்ட் தென் அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து அப்ரூவல் பண்ண உடனே இது இமேஜிங் டீம் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்டா இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்க ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இமேஜிங்னே தனியா டீம் இருப்பாங்க, பேக்கேஜிங்னே தனியா டீம் இருப்பாங்க. ஸோ இமேஜிங் டீம் வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஓஎஸ், பேக்கேஜிங் டீம் வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன், அதெல்லாம் பேக்கேஜ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாமே இப்போ வந்து கண்டினியூஸ் செக்யூரிட்டின்றது வந்து எல்லா ப்ராசஸ்
எல்லாத்துலயுமே மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஷிஃப்டிங் செக்யூரிட்டி டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து செக்யூரிட்டி வந்து சிஸ்டம் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றது, பேட்ச் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றாங்க. ஆரம்பத்திலே அந்த இமேஜை டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடியே அதுல முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வல்னரபிலிட்டிஸ் அவாய்ட் பண்றது, த்ரெட்ஸ் அவாய்ட் பண்றது, பேச்சஸை வந்து அப் டு டேட்டா வைக்கிறத வந்து கொண்டு வரதை வந்து ட்ரை பண்றாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலா இந்த ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா இந்த சைமல்டேனியஸா மாஸ் டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வரக்கூடிய இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த வெப் சர்வர்ஸ், இந்த ஆப் சர்வர்ஸ்லாம் வந்து மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜென்ரலைசேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஜென்ரலைசேஷன் அப்படின்றது என்னன்னா இட் வில் ரிமூவ் த யூனிக்னஸ், அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்டிங் ஆஸ்பெக்ட்ஸை வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் நேம், மேக்கு, ஐபி அட்ரஸ், சில எஸ்ஐடி, ஜியூஐடி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமுடைய யூனிக்கான விஷயம். ஸோ ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே மேக் அட்ரஸில் மல்டிபிள் சிஸ்டம் இருக்கக்கூடாது, ஒரே ஐபி அட்ரஸில் மல்டிபிள் சிஸ்டம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது நாட் ஒன்லி அட் தி சிஸ்டம் லெவல், ஈவன் வந்து உங்களுடைய ஓஎஸ் ப்ரொஃபைல், சில செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து தே வில் கோ வித் இந்த லினக்ஸ் அப்படின்னா WA ஏஜென்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ரெண்டு ஸ்விட்ச் இருக்கு. WA ஏஜென்ட் -d ப்ரொவிஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் லெவல் விஷயங்கள் மட்டும் அது ரிமூவ் பண்ணும், சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை. பிளஸ் யூசர் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூசருடைய ப்ரொஃபைல், அந்த யூசருடைய ஓஎஸ்ல இருக்கிற சில ப்ரொஃபைல் விஷயங்கள் சேர்த்து யூசருடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜென்ரலைசேஷன் அப்படின்றது என்னன்னா உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் விஷயத்தை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுது, அது ரிமூவ் பண்ணுது. விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we have something called sysprep அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். இது ஓஎஸ்ல டிஃபால்ட்டா வர டூல் தான் இது. ஸோ அதை நீங்க போய் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ இங்க நீங்க டைரக்டா போயிட்டு sysprep அப்படின்னு டைப் பண்ணாலே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சில விண்டோஸ்ல சிஸ்டம் 32க்குள்ள போனீங்கன்னா sysprepனு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கேருந்து ரன் பண்ணலாம். இல்ல கமாண்ட்ல போயிட்டு நீங்க sysprepனு டைப் பண்ணாலும் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யூட்டிலிட்டியை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஜென்ரலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய மெஷின்ல வந்து அந்த ஹார்ட்வேர் இண்டிபெண்டன்ஸ், அந்த கிளீனப், அந்த ப்ரொஃபைல், அந்த யூனிக்னஸை வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ ஜென்ரலைஸ் கொடுத்துட்டு நீங்க ரீபூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிளீன் அப் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணிடும் இந்த சிஸ்டம். லினக்ஸ்ல வந்து WA ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, டூல் இருக்கு. இது வந்து விண்டோஸ்ல வந்து sysprep வந்து ஓஎஸ்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ஜென்ரலைஸ்ட். ஸ்பெஷலைஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது வந்து மோஸ்டா வந்து உங்களுடைய கால் அந்த மெஷின் லேர்னிங், அந்த சயின்டிஃபிக் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், let me just go with that. ஸ்டான் இந்த மிஷின் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் மிஷின் கிரியேட் பண்ணும்போது நியூ மிஷின்ல ஒவ்வொரு வாட்டியும் sysprep ரன் பண்ணி ஆகணுமா? ஏன்னா செட் வேல்யூ ஒன்னா இருக்கனால அதுக்கு இட்ஸ் அ மஸ்டா sysprep ரன் பண்ணுங்கிறது. sysprep ரன் பண்றதால வந்து அந்த உங்களுக்கு அந்த யூனிக்னஸ் எல்லாமே அது ரிமூவ் ஆகும். இன்கேஸ் நான் ஜென்ரலைஸ் பண்ணல அப்படின்னா தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட் வேல்யூ அதெல்லாம் வந்து அதுல இருக்கும். இப்போதான் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டே வந்து உங்களுக்கு கெட் செட் இல்ல கீப் செட் அந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டி சிஸ் இன்டர்னல்ஸ் யூட்டிலிட்டி கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை சிட்டை வந்து பேக்கப் எடுத்து அதை ரெஸ்டோர் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அதாவது எஸ்ஐடி செக்யூரிட்டி ஐடியா வந்து டூல்ஸ்லாம் நிறைய மேனேஜ் பண்ற டூல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் அந்த லெவல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தென் டூல்ஸ் இருக்கு அதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ரொம்ப அது கான்ஃப்ளிக்டிங்காக கொண்டு போக வேணாம் அந்த டிஸ்கஷனை. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து அந்த ஹோஸ்ட் நேம், மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் விஷயங்களை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் அப்படின்றது வந்து அதுல வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அதை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ரலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல யூசர் ஸ்பெசிஃபிக் டேட்டாவும் அதில் வந்து ஜென்ரலைஸ் ஆகும், பர்ஜ் ஆகும். ஸோ இது பர்ஜிங் அப்படின்னா கிளீன் அப் ஆகும், அந்த ரிமூவ் ஆகும், பர்ஜிங்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. தென் வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து பர்ஜ் ஆகும். அண்ட் தென்
யூனிக் ஐடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த GUID SID அந்த விஷயங்கள்லாம் வந்து இட் வில் கெட் ஜென்ரலைஸ். அதில் இருந்து அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக வந்துடும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், இதில் எல்லாமே வந்து சில ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன், ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் லேட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ்லேருந்து நீங்கள் சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷன். அதுலேயே வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் மல்டிபிள் VM கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு யூனிக் நேம், யூனிக் மேக் அட்ரஸ், யூனிக் IP அட்ரஸ் எல்லாமே வந்து அசைன் பண்ணி கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக அது பார்ப்போம். ஸ்பெஷலைசேஷனுக்கு என்ன யூஸ் கேஸ் என்னன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போதைக்கு அந்த VM வந்து ஜெனரலைசேஷன் பண்றதுக்கு என்ன டூல் இருக்குங்களா இல்ல சேம் சிஸ்டம் தானே சார்? இல்ல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரி, நீங்க இப்ப ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா அந்த MDT இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கு. டிசம் டூல் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இன்னும் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரலைசேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிசம் கமாண்டை வச்சு அதை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்க் அந்த இமேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டிசம் கமாண்ட் வச்சு சில பேச்சஸ், சில பேக்கேஜஸ் ஆட் பண்ணணும், இல்லை சூப்பர் சீடிங் பேக்கேஜஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டிசம் கமாண்ட் வச்சு அதில் ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி இன்ஜெக்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ டிசம் டூல் வச்சு நிறைய அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். நீங்க அந்த சப்சிக்வெண்டா ஏதாவது அடிஷனல் பேச்சஸ் ஆட் பண்ணணும், இல்ல அதுல இருக்கிற பேச்சஸ் அது ரிமூவ் இன்பில்ட் டூலா இல்ல மைக்ரோசாஃப்ட் டூலா இல்ல மைக்ரோசாஃப்ட் டூல், மைக்ரோசாஃப்ட் டூல் அது டிசம் டூல். ஓகே. அந்த இமேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அது டிசம் வந்து அந்த SCCM டீம், அந்த பேக்கேஜிங் இமேஜிங் டீம்லாம் இமேஜ் பில்டர்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. இமேஜ் அது வந்து வேற. பில்டர் அஷூரோட VM இமேஜ் பில்டர் வந்து இமேஜை கிரியேட் பண்றதுக்குனே அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டூல் அது. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்ன்றது தனியாவே SCCM அந்த MECM இருக்கு யூஸ் பண்றாங்களே, ஓகே. அந்த இமேஜிங் டீம் யூஸ் பண்ற டூல் அது. ஓகே டிசம். ஓகே. நான் வரேன் இந்த இதுக்கு. இப்ப இன்னும் நான் ஜெனரலைசேஷனுடைய யூஸ் கேசஸ்லாம் நான் சொல்லல, நான் அதுக்கு வரேன். சாரி, ஸ்பெஷலைசேஷன் யூஸ் கேசஸ் சொல்லல. பட் இப்போதைக்கு நம்ம ஜெனரலைசேஷன் தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட். ஓகே, இந்த சிஸ்டம் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ரன்னிங்ல தான் இருக்கு. இது நீங்க ஸ்டாப் பண்ணலனா கூட அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு கேப்சர் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் ரன் ஆகும். இது நீங்க சிஸ்ப்ரெப்பே ரன் பண்ணலனா கூட இந்த கேப்சர் இமேஜ் கொடுக்கும்போது பேக் எண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அது சிஸ்ப்ரெப் ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப் கேப்சர் இமேஜ் கொடுத்த உடனே இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ இமேஜ். ஓகே, இந்த இமேஜை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் VM கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த VMwareல வந்து கண்டென்ட் லைப்ரரி அதில் போய் டெம்ப்ளேட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கே மைக்ரோசாஃப்டில் வந்து தே ஹேவ் சம்திங் கால்ட் இமேஜ் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஷேர்டு லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர்டு கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நேம் வந்து ஷேர்ட் இமேஜ் கேலரின்னு ஒரு நேம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டென்ட் லைப்ரரி மாதிரி தான் VMwareல. இதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை நீங்க கிரியேட் பண்ற இமேஜஸ்லாம் வந்து இதுல ஸ்டோர் பண்ணுவோம். இதோடைய இப்ப கரண்ட் நேம் வந்து அஷ்யூர் கம்ப்யூட் கேலரி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகே, நீங்க கிரியேட் பண்ற இமேஜை நீங்க இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் இமேஜ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டெனன்ட்ஸ். ADல வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால வந்து டெனன்ட்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் இப்போ ஏதாவது அக்வசிஷன் பண்றீங்க இல்லை மர்ஜர் நடக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் AD டெனன்ட் இருக்கும். அந்த டெனன்ட்டுக்குள்ள இந்த இமேஜை நீங்க ஷேர் பண்ணணும், இல்லை மல்டிபிள் அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நீங்க ஷேர் பண்ணணும், இல்லை மல்டிபிள் ரீஜன்ஸ்ல அஷ்யூர் ரீஜன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேலரியில போய் நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜை நீங்க வந்து வேற வேற டெனன்ட் வேற வேற சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணணும் ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் கேலரியில போய் ஸ்டோர் பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து அஷ்யூர் கம்ப்யூட் கேலரின்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி வந்து அதை ஷேர்ட் இமேஜ் கேலரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் எ குளோபல் ரெப்போ அப்படின்னு கூட சொல்லலாம். குளோபல் ரெப்போ ஃபார் வாட்? குளோபல் ரெபாசிட்டரி ஃபார் உங்களுடைய அஷ்யூர் இமேஜஸ். VMோட இமேஜஸை வந்து சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்ணி அதை வந்து நீங்க ஸ்பெஷலைஸ்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஜென்ரலைஸ்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் வழியாக நீங்கள் சப்சீக்வெண்ட்டாக நீங்கள் VM கிரியேட் பண்ணுறது, வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணிட்டு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் ஸ்டோர் இட். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேலரியில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் அந்த வெர்ஷனிங்லாம் கொடுக்க முடியும். இப்போ வெர்ஷன் 1.1 1.2 அப்படின்ற மாதிரி இந்த கேலரியில் போகும்போது உங்களுக்கு இமேஜுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பீங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது, என்ன மாற்றணும், இதில் ஏதாவது புது பேச்சஸ் இன்ஸ்டால் பண்ணோமா, இந்த இமேஜுக்கு வந்து என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்குது, என்னென்ன
யார் கிரியேட் பண்ணாங்க, ஓனர் யாரு, தென் கேஸில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா யாரை ரீச் பண்ணணும், இதோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, மினிமம் மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நிறைய ஆட் பண்ண முடியும். இமேஜோட டெஃபினிஷன் ஆர் எல்ஸ் இமேஜோடைய வெர்ஷன் கண்ட்ரோல், எப்போ கிரியேட் பண்ணாங்க, எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, எப்போ மாடிஃபை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்கேஸ் எனக்கு நான் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் இல்லை, மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ மேனேஜ்ட் இமேஜ். ஆட்டோமேட்டிக்காக இந்த மேனேஜ்ட் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த பேக் எண்டில் நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஎம்ஐ ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ஜென்ரலைஸ் பண்ணாலே வந்து அந்த விஎம் வந்து அன்யூசபிள் தான். அது வந்து ஆல்ரெடி வந்து அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதில் ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து அதை டெலிட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டெலிட் திஸ் விஎம் ஆஃப்டர் கிரியேட்டிங் த இமேஜ் கொடுத்துக்கலாம். ஜோன் ரெசிலியன்சி ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் அந்த இமேஜை வச்சு உங்களால் எந்த ஜோனில் வேணால் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் எந்த ஜோனில் வேணால் நீங்கள் அந்த விஎம்ஐ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸ்டான் வெப் இமேஜ் 00. இது ஜோன் ரெசிலியன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணா அந்த இமேஜ் எல்லா ஜோனுக்கும் அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருங்களா இல்ல நம்ம ஆமா, அவங்க வந்து பேக் அண்ட் அண்டர்லைங் ஸ்டோரேஜ் வந்து ZRS ஸ்டோரேஜா இருக்கும். அப்ப நீங்க எந்த ஜோன்ல இருந்து வேணா அதை லோக்கல் ஜோன்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த விஎம். ஓகே. இந்த கேஸ்ல இப்போ வந்து நார்மலா வந்து ஜோன் ரெசிலியன்சி செலக்ட் பண்ணாம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வேணும் அப்படின்னு எப்படி மூவ் பண்ணுவோம் நம்ம? புதுசாக தாங்க விஎம் கிரியேட் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க காம்ப்ளெக்சிட்டி வந்து டைரக்ட் கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. செக் பண்ணிக்கலாம், அது வேணாம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சது நீங்க புதுசாக தான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து இமேஜை ரீக்ரியேட் தான் பண்ணணும். அப்போதான் வந்து அது ஜோன் ரெசிலியண்டாக மாற்ற முடியும். பட் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அன்செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் அதை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணாமல் ட்ரை பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இமேஜை வேற ஜோனுக்கு மூவ் பண்ற பெர்மிஷன் இல்லைங்களா? அது வந்து நீங்க கேலரியில ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாங்க. நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியும். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஸ்டாப் பண்ணும், அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்ப்ரெப் ரன் பண்ணும், ஜென்ரலைஸ் பண்ணும், அப்புறமா தான் அந்த இமேஜ் கிரியேட் ஆகும். ஓகே, கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. இல்ல இப்போ இந்த கேலரி இல்லைங்களா மைக்ரோசாஃப்ட் ஆமா, மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் ஆஃபரிங் தான் அது. அது ஒரு சர்வீஸ் தான். அதுல வந்து நீங்க சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்ணி நீங்க அதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து பேக் எண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் எங்கே பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலைசேஷன் தான் நீங்கள் நிறைய டீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அந்த வெப் சர்வர், அந்த ஆப் சர்வர், அந்த ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கெல்லாம் வந்து இதுதான் யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுடைய சிஸ்டம் வந்து இன்கேஸ் ஒரு டிசாஸ்டர் அப்போ வந்து குயிக்காக நான் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். இது வந்து ஆனால் நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஒரு சில மெமரி இன்டென்சிவ் சிஸ்டம், இதில் அந்த அப்ளிகேஷன்லாம் நான் ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னா நிறைய டைம் எடுக்கும். இல்லை வந்து அந்த காம்புடேஷனல் டிமாண்டிங் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் ப்ரீ கான்ஃபிகர் பண்ணுறது, ஜிபியூ ஆக்சிலரேட்டட் சிஸ்டம் ஆர் எம்எல் ஆர் டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ் சிஸ்டம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூலை வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா ரெடிமேடா வந்து பார்த்தீங்கன்னா அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர், சர்வீசஸ், காம்பனன்ட் எல்லாமே வந்து ப்ரீ டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, இட் வில் ஹேவ் pre-configured apps, services, tools, components. இது வந்து மோஸ்டா வந்து எந்த லேயரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அண்ட் டூல்ஸ் லேயரை பத்தி தான் பேசுறோம். ஸோ அண்டர்லைங் இமேஜ் வந்து நீங்க அகைன் CAS இமேஜோ இல்லை வந்து அந்த OS இமேஜ் வந்து யூ கேன் கோ வித் த சேம் திங். ஸ்பெஷலைஸ்டு இமேஜஸ் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க மேனுவலா வந்து ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்கா நீங்க டிப்ளாய் பண்ணும்போது சில செட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். இது வந்து மாஸ் டிப்ளாய்மெண்ட், பல்க் டிப்ளாய்மெண்ட்டுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பட் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு கஸ்டமைசேஷன், கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுக்கு மோர் கஸ்டமைசேஷன், மோர் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ஜென்ரலைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரீம்லைன்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான்.
ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி ஒரு இது பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இமேஜ்லேருந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஆல்ரெடி அந்த ப்ரீ இன்ஸ்டால்டு அந்த ஆப் இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டு அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஸ்பெசிஃபிக் கோட் எல்லாமே அதில் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் பேக்கப்லேருந்து அந்த கான்ஃபிகரேஷனை மட்டும் நீங்கள் ரெஸ்டோர் பண்ணால் போதும். நீங்க இன்கேஸ் வந்து மெஷினை வந்து புதுசாக கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. என்ன ஹோஸ்ட் நேம் வேணும், என்ன டைம் ஜோன் வேணும், என்ன ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் உங்களால் சூஸ் பண்ண முடியும். வேற நீங்க ஜென்ரலைஸ் பண்ண இமேஜ்லேருந்து நீங்க டெப்ளாய் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வந்து அதை வந்து அன்அட்டெண்டட் இன்ஸ்டலேஷன் மாதிரி எல்லாமே வந்து அவங்களே ப்ரீ லோடடாக கொடுத்துருவாங்க, ப்ரீ டிஃபைன்டாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் பேக்எண்ட் சிஸ்டம்ஸ் அந்த டெப்ளாய்மெண்ட் அப்போ வந்து உங்களுக்கு இந்த எம்எல், டேட்டா அனாலிசிஸ், கேமிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பட் அந்த சாஃப்ட்வேர் ஸ்டாக்கு, லைப்ரரி, டூல்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் வரும். ஓகே, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து அந்த டெப்ளாய் பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் அப்ளிகேஷன் வந்து ரெஸ்டோர் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் ஸ்டாக் அதில் ப்ரீ லோடராக இருக்கும், லைப்ரரிஸ், ப்ரீ ரெக்வசைட், அந்த டூல்ஸ், அந்த டாஸ்க்ஸ் அதெல்லாம் அதில் ப்ரீ இன்ஸ்டாலாகவே வந்துடும். ஓகே, நம்ம அது பார்க்கலாம் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத. ஸோ இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து 70 to 80% வந்து நீங்கள் ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ் கூட தான் டீல் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் போறீங்க அப்படின்னா இந்த இமேஜிங் தனியாக டீம் இருப்பாங்க. ஓகே, அதில் என்னென்ன டெஃபினிஷன் கொடுக்கணும், என்னென்ன பர்பஸ்க்கு எங்கே இமேஜ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு there will be separate team. ஸோ இன் சிம்பிள் ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் சிஸ்டம்ஸ், எஸ்ஏபி, ஹானா சிஸ்டம்ஸ், அதுமே நம்ம மறந்துட்டேன் பாருங்க, எஸ்ஏபி சிஸ்டம்ஸ்லாம் வந்து யூ வில் பி ஹேவிங் இட். அது வந்து ஹானாக்கும் ஹானா டேட்டா பேஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்ஏபி ஆப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. டீப் லேர்னிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் தான் வந்து பெட்டர். வேற வெப் சர்வர், ஆப் சர்வர், உங்களுடைய நார்மல் ரெகுலர் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூ கேன் கோ ஃபார் ஜென்ரலைசேஷன். ஸோ நமக்கு வந்து இப்போ இமேஜ் கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இமேஜை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே க்ளோன் பண்ணலாம். நீங்கள் அந்த க்ளோன் இமேஜ் ஆப்ஷனில் என்ன வருதுன்னு பார்ப்போம் முதல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதை ரீஜன் டு ரீஜன் கொண்டு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் செக் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நம்ம அந்த கேலரியில் ஸ்டோர் பண்ணுறோம். இதை க்ளோன் பண்ணும்போது ஒரே ரீஜனில் தான் க்ளோன் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வெர்ஷன் நம்பர் மட்டும் மாற்றுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரீடெப்ளாய் பண்ணி தான் அதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை கேலரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் தட் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸ்டா இல்லை ஸ்பெஷலைஸ்டா அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஜென்ரலைஸ்ட் பண்ணும்போது அந்த விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜ்லேருந்து கிரியேட் பண்ணும்போது ஹோஸ்ட் நேம், அட்மின் யூசர், அந்த என்னென்ன விஎம் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், எந்த நெட்வொர்க் எல்லாமே இது பண்ணலாம். வேற ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்ல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாமே கான்ஃபிகர்டா வந்துடும். எல்லா பேராமீட்டர்ஸ், அந்த அட்மின் பாஸ்வேர்ட், யூசர் நேம் எல்லாமே அதில் டிஃபால்ட்டா வந்துடும். இதுல என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பூட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்ல இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் பூட் அப்ப சில இந்த ஓஎஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறது, அந்த யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுல இந்த ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்லேருந்து வரும்போது. வேறஸ் இந்த ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்ல வரும்போது இது எல்லாமே வந்து அதில் ப்ரீ லோடடா வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் பூட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த இமேஜ்ல வந்து இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் ஆக்டிவிட்டி வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்லேருந்து கிரியேட் பண்ணும்போது கிரியேஷன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு பேரே ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ். ஸோ நம்ம இதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜோன் ரெசிலியன்சி ஆப்ஷனை வந்து மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஜோன் ரெசிலியன்சி இல்லாம கிரியேட் பண்ணிட்டு அது ஜோன் ரெசிலியன்ட்டா மாற்ற முடியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ்ல இருந்து நம்ம வந்து விஎம் வந்து புதுசாக கிரியேட் பண்றது எல்லாமே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இதை நான் ஜென்ரலா எப்படி போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்ச்ல போயிட்டு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜஸ்னே தனியா இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க இதை சூஸ் பண்ணி விஎம் கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போது மார்க்கெட் பிளேஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் இமேஜஸ் போயிட்டு சூஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ சி ஆல் இமேஜஸ்ல போயிட்டு லெஃப்ட் சைட்ல மை இமேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெனு இருக்கும். ஸோ இதுல போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண எல்லா இமேஜஸும் இங்கே லிஸ்ட் ஆகும். இதுல சர்ச் பண்ணி நீங்க எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வச்சு நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்ட் வெப் இமேஜ் அந்த இது வந்துடும். ஸோ நீங்க யூ கேன் கோ அண்ட் கஸ்டமைஸ், உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் குரூப் வேணும், எந்த லொகேஷன் வேணுமோ யூ கேன் ஸ்டார்ட் டெப்ளாயிங் இட். எந்த இமேஜ் எங்க இருக்கோ, இப்போ நம்ம வந்து மேனேஜ்ட் இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதே லொகேஷன்ல தான் வந்து அந்த விஎம் நீங்க கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜோன் ரெசிலியண்டா செலக்ட் பண்ணதால நீங்க எந்த ஜோன்ல வேணா இந்த விஎம் கிரியேட் பண்ணலாம். அந்த அட்வான்டேஜ் இருக்கு.
Okay, you can go and just give whatever sizing you want. இது கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இந்த ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்ல இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். நிறைய விஷயங்களை வந்து நீங்க யூ கேன் ரீகான்ஃபிகர் இட். ஸோ இதுல போயிட்டு HTTP அலோவ் பண்ணிக்கலாம். இதுல இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இது விண்டோஸ் சர்வரா என்னன்றது. பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் இருந்ததுதான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. என்கிட்ட எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இல்லை. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது மாற்றணும், கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ரலைஸ்ட் இமேஜஸில் நிறைய விஷயங்களை வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ப்ரீ பாப்புலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துடும். ஏன்னா அதில் லைசன்சஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் சிஸ்டம், SAP HANA சிஸ்டம்ஸ் அதிலலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த இமேஜ்லேருந்து ஒரு புது VM கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அவைலபிலிட்டி ஜோனை செலக்ட் பண்ணி அதில் அவைலபிலிட்டி ஜோன் 1ல வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜோன் ரெசிலியன்ட் இமேஜாக கிரியேட் பண்ணதால அந்த ஆப்ஷன் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஜோனை கிரியேட் பண்ணிருக்க முடியாது. எந்த ஜோனில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஜோனில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருந்திருக்கும். அந்த டேட்டா சென்டரில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருந்திருக்கும். ஓகே, இது செக் பண்ணுவோம் இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்னன்றது. ஸோ நம்ம ஷேர்டு கேலரிலையும் ஸ்டோர் பண்ணி அது எப்படி நம்ம அஜூரோட VM இமேஜ் பில்டர்னே ஒரு டூல் இருக்கு. ஸோ அதில் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது என்னன்றது காமிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது இன்னைக்கு நம்ம 8 o'clock ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்து கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. நம்ம இந்த லேப் முடிச்சுட்டு தான் நம்ம செஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். பட் மீன்வைல் கொஸ்டின்ஸை நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். VM காஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருக்கா, VMோட ஸ்டேட் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருக்கா, தென் NVMV. இந்த இமேஜ் எடுக்கிறாங்களா, இந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு எப்படிங்க அது காஸ்ட் எப்படி அது ஸ்டோர் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு சைசிங் அது 127 GBயும் அது கேப்சர் ஆகுதுன்னா அது ஃபுல்லாவே நீங்க பே பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் அதுக்கு சைசிங் பே பண்ணணும் நீங்க. இது வந்து அவங்க மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ் ஸ்டோரேஜ்ல தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து அப்படியே ஃபுல் உங்களுடைய சைஸ் அப்படியே தான், அந்த ஆக்சுவல் என்ன சைஸோ அதே தான் கம்ப்ளீட் பிரீமியம் ஸ்டாண்ட் நம்ம கிரியேட் பண்றோம்ல, இதுல வந்து ரெக்கமெண்டடா எதுவும் அஸ்யூர்ல இருந்தே காமிக்குமா இல்ல நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்றது மட்டும் தானா? இல்லைங்க, இதுல நிறைய இருக்கு. அதான் இப்போ இந்த அஜூர்லேயே வந்து இப்போ VM இமேஜ் பில்டர்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த இமேஜிங் டீம் பண்ற எல்லா விஷயங்களும் அதுல பண்ண முடியும். ஸோ இமேஜ் பில்டர் இந்த டிஃபால்ட் இந்த ஸ்டோரேஜ் லொகேஷன் எங்க இருக்கும்? இல்ல நம்மளோட இல்ல நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிடையாது, மைக்ரோசாஃப்டோட மேனேஜ் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும் அது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ் தான், நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிடையாது. இதுல எங்கேயுமே காமிக்கல பாருங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். பாண்ட் ஸ்டோரேஜ் இல்ல காட்டல. கொஞ்சம் டைம் எடுக்கும் இனிஷியல் இது. பட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ்ல அதான் அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து கிரியேட் ஆகிடும் VM. ஏன்னா அதுல நிறைய அந்த ஃபர்ஸ்ட் பூட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பூட் டைமே வந்து அதுல தேவையில்லை. அதுல டிஃபால்ட்டாவே அந்த OS ப்ரொஃபைல், சிஸ்டம் ப்ரொஃபைல் எல்லாமே வந்துடும். அதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸோடைய ஒரு பிரைமரி அட்வான்டேஜ். மெயினா வந்து அதுல லைசன்சஸ் அந்த விஷயங்கள்லாம் அதுல ப்ரீ கான்ஃபிகர்டா வரணும் அப்படின்னா தென் பீப்புள் கோ ஃபார் ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ். ஃபர்ஸ்ட் பூட் அவாய்ட் பண்றதுக்கு யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ஸ்பெஷலைஸ்டு இமேஜ் சினாரியோ வந்து நம்மளுக்கு இந்த லைக் ரெக்கவரி, டிசாஸ்டர் ரெக்கவரியோ குயிக்கா நீங்க ரெக்கவர் பண்ணணும். அப்ப அந்த இமேஜ் வந்து நீங்க ரெடிமேடா எல்லாமே அந்த டூல்ஸ் கான்ஃபிகரேஷன், இப்போ இந்த கேமிங் சிஸ்டம்லாம் நீங்க ரெஸ்டோர் பண்ணணும், இல்ல இந்த டேட்டா அனாலிசிஸ் சிஸ்டம்லாம் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுல நிறைய டைம் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த டைமை வந்து நீங்க கம்மி பண்றதுக்கான ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. குயிக்கா வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல ஜஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் ரீசெண்ட் ஸ்னாப்ஷாட்ல கான்ஃபிகரேஷன்ல இருந்து அதை ரெஸ்டோர் பண்ணிடுவீங்க. அந்த ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஒன்லி தட், ஜென்ரலாக இமேஜில் வந்து ஒன்று ரெக்கவரி டைமை சிம்பிளிஃபை பண்ணுறது, செகண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டர்ட் அந்த கன்சிஸ்டன்சி அக்ராஸ் என்விரான்மெண்ட் வந்து ஒரே இமேஜ் வச்சு நீங்கள் சிஸ்டம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இமேஜோட மெயின் பர்பஸே அதுதானே, டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் கிரியேட் பண்ணாலும் சேம் செட் ஆஃப் OS வெர்ஷன், அந்த OS பேச்சஸ், அப்ளிகேஷன் வெர்ஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து சேமாக ஸ்ட்ரீம்லைன்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் வந்து டிஃபர் ஆகாது, ஆப்டிமைஸ்டாக இருக்கும் சேம் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அக்ராஸ் என்விரான்மெண்ட் அந்த டூப்ளிகேஷன் இது வந்து கிட்டத்தட்ட இமேஜ்லேருந்து நம்ம மல்டிபிள் சிஸ்டம் வந்து க்ளோன் பண்ணி டெப்ளாய் பண்ணுறோம்.
ஸ்டான் இப்போ ஜென்ரலைஸ் இமேஜ் அப்போ நம்ம ஹோஸ்ட் நேம் அது எல்லாமே ரீசெட் ஆயிட்டோம். ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புது ஹோஸ்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். ஸோ இப்போ ஸ்பெஷலைஸ்ட் இமேஜ்ல இப்போ சேம் ஹோஸ்ட் நேம் தான் அடுத்த விஎம்க்கும் காப்பி ஆகும் இல்லைங்களா? ஆமா கரெக்ட். அது நீங்க வேணும்னா அதுக்கப்புறம் அது கான்ஃபிளிக்ட் வர மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்க தான் அதை இது பண்ணணும். சிஸ்டம்குள்ள போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதை நெட்ஒர்க்கே வந்து நெட்ஒர்க்ல கொடுக்காம உள்ளுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நெட்ஒர்க்ல கொண்டு வரணும். ஓகே. ஸோ இது வந்து எப்போச்சும் நம்ம ரெக்கவர் பண்றோம் அப்படின்னா மட்டும் நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணா போதும், அப்படிதானே வரும்? ரெக்கவர் ஆமா மோஸ்டா வந்து ஸ்பெஷலைஸ்ட் இமேஜஸ் வந்து ரெக்கவரி டைம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆர்கனைசேஷன் போகும்போது ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ் வந்து வேற மாதிரி யூஸ் கேசஸ் கூட அதை கொண்டு வரலாம். ஓகே, அது நீங்க இட் டிபெண்ட்ஸ். பட் இன் ஜென்ரல் இந்த மாதிரி ஒர்க் லோட்ஸ் தான் அதை நம்ம யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்டா இது எல்லாமே வந்து ஜென்ரலைசேஷன் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் எண்ட் நம்ம ரெகுலரா 90% இதுதான் பார்ப்போம். இந்த வெப் சர்வர்ஸ், ஆப் சர்வர்ஸ், இது மோஸ்டா வந்து விஎம்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோ ஸ்கேலிங் செட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். VMSS சொல்லுவாங்க இங்க. ஸோ நீங்க வந்து ஆட்டோ ஸ்கேலிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ டெப்ளாய்மெண்ட் ப்ராக்ரஸ் கேளுங்க. யாரோ பேரலா இன்னொரு வந்தீங்க. இப்போ வந்து ரெக்கவரிக்கா யூஸ் பண்றப்போ லாஜிக்கலா பேக் எண்ட்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் மாறும் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம மேனுவலா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும் இல்ல? ஆமா ஐபி அட்ரஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ், இது எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஆல்ரெடி இந்த நேம்ல ஆல்ரெடி சிஸ்டம் இருக்கா என்னன்றது. ஸோ அது எல்லாமே நீங்க போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிளிக்ட்டா நீங்க தான் அவாய்ட் பண்ணணும். ஜி ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ விஎம் இமேஜ் கிரியேட் பண்றோம்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 டிஸ்க் இருக்கு அந்த விஎம்ல. யூஎஸ் ஈஸ்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம வந்து அந்த இமேஜ் பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆமா இமேஜ்ன்றதுல வந்து டிஸ்க்கும் கேப்சர் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்க்ஸும் அப்படியே வந்துடும். ஸோ ஓஎஸ் டிஸ்க், டேட்டா டிஸ்க், ஆப் டிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அதுல வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து ஏசியா பசிபிக்ல வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போறோம், அதை பவர் ஆன் பண்ண போறோம். அந்த டிஸ்க் வந்து எங்க இருந்து எடுக்கும்? டிஸ்க் வந்து உங்களுக்கு அண்டர்லைங் வந்து பேக் எண்ட் ஸ்டோரேஜ் வந்து சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ் தான், சாண்ட் ஸ்டோரேஜ்லேருந்து தான் வரும் உங்களுக்கு. இது தனியாகவே டிஸ்க் கிரியேட் ஆகும். ஒரு விஎம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு விஎம்க்கும் நீங்கள் வந்து வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல கொஸ்டின் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம விஎம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ விஎம் பற்றி பேசும்போது உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக தான், ஒரு விஎம்க்கும் தனித்தனியாக தான் இண்டிவிஜுவலாக டிஸ்க் இருக்கும். வேறஸ் வந்து நீங்கள் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் கான்செப்ட்ல வந்து அந்த ஒரு சில டைப் ஆஃப் டிஸ்க் ஆப்ஷன்லாம் இருக்குது, டிஃபரன்சிங் டிஸ்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இங்கே அஷூர் விஎம் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் விஎம்ஸ்க்கு தனித்தனியாக உங்களுக்கு டேட்டா டிஸ்க், ஆப் டிஸ்க் எல்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷேர்டு டிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க மைக்ரோசாஃப்ட்ல. அதை பத்தி நான் வந்து தனியா ஒரு இது கொடுக்குறேன், எதுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்றது. கிளஸ்டரிங்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து இங்க இமேஜிங்க்கு வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. இமேஜ்ல வந்து உங்களுக்கு ஓஎஸும் கவர் ஆயிடும். அதுல அந்த அண்டர்லைங் எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கோ அந்த கம்ப்ளீட் விஎம் எல்லாமே ஒரு இமேஜா தான் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. அதுல இருக்க நம்பர் ஆஃப் டிஸ்க் எல்லாமே அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இது கம்ப்ளீட் க்ளோன் எடுக்கிற மாதிரி தான். ஓகே, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து நம்ம யூஎஸ் ஈஸ்ட்ல நம்ம க்ளோன் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஏசியா பசிபிக் அப்ளை பவர் ஆன் பண்ணும்போது அது அந்த டிஸ்க் எங்க இருந்து எடுத்துக்கணும்? இல்ல, நீங்க சோர்ஸ் இமேஜ் வந்து எங்க இருந்து கொடுக்குறீங்களோ அதுல இருந்து ஃபெட்ச் பண்ணி அங்க டெஸ்டினேஷன் எந்த லொகேஷன்ல இப்ப ஏசியா பசிபிக் நீங்க டிப்ளாய் பண்ணி அங்க கிரியேட் ஆகும். ஆமா, அங்க ஒரு இதுல வந்து கிரியேட் ஆகும். ஆமா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். நீங்க இமேஜ் எடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலா, அதாவது ஓஎஸ் டிஸ்க் மட்டும் எடுக்கணும்னா கூட எடுத்து வைக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சில ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நீங்க என்டையர் ஃபுல் விஎம் எடுக்கனாலும் எடுக்கலாம், ஆர் எல்ஸ் ஜஸ்ட் ஓஎஸ் டிஸ்க் மட்டும் எடுத்து நம்ம எந்த மாதிரி டிபெண்டன்சி இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஷூர். ரொம்ப லோவா இருக்கு உங்களோட ஆடியோ ஷர்மிளா, கேட்கல எனக்கு. ஆக்சுவலி ஸ்டான் எனக்கு என்னால அன்மியூட் பண்ண முடியாம இருந்தது. என்னோட கொரி என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஜெனரலைஸ்ட் ஓஎஸ் யூஸ் இது இமேஜ் யூஸ் பண்றோம்ல, சோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம ஐபி எல்லாம் எப்படி அசைன் பண்ண முடியும்? ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்ல வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா தான் உங்களுக்கு எல்லாமே டைனமிக் ஐபி தான். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஜென்ரலைஸ்ட் இமேஜஸ்ல இருந்து கிரியேட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா இதுல ஐபி எல்லாம் அசைன் ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும்
நம்ம VNet சூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த VNet சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேஞ்ச்ல இருந்து ஒரு IP வந்துடும். இன்கேஸ் நீங்க அது மேனுவலா கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் நான் சொல்லி தருவேன், எப்படி அதை அசைன் பண்ணலாம், எப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணலாம்ன்றதெல்லாம் பார்ப்போம். ஷூர். ஸோ இந்த VM வந்து இப்போ இந்த பேஜ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபைன். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இது அலோவ் பண்ணோம்ல, HTTP அலோவ் பண்ணோம்னு நினைக்கிறேன். இமேஜ் கிரியேட் பண்ணும்போது, இமேஜ் லேயர் கிரியேட் பண்ணும்போது இருக்கு, HTTP இருக்கு. அப்போ இந்த வந்திருக்கணுமே, வந்துருச்சு. ஸோ இதை போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த IISல போயிட்டு இதுதான் டிஃபால்ட்டாக பேஜ் வர மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நமக்கு வந்து அந்த இமேஜ்லேருந்து கிரியேட் பண்ண VMல அந்த கண்டென்ட், அந்த டைரக்டரி ப்ரௌசிங், அது எல்லாமே இருக்கு. யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இந்த இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் சிஸ்டம் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இது நீங்கள் எத்தனை சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் அந்த எத்தனை சிஸ்டமில் வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்குள்ள லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ், அது எல்லாமே அப்படியே இன்டாக்டாக இருக்கும் வித் சேம் பர்மிஷன்ஸ் எல்லாமே. இதில் நம்ம இந்த புதுசாக இந்த இமேஜ்லேருந்து கிரியேட் பண்ண VMல நம்ம வந்து IISO இன்ஸ்டால் பண்ணல, அதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த வெப் பேஜ் எல்லாமே அதில் இமேஜ்லேருந்தே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எத்தனை சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் அதில் எல்லாமே இதே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த கண்டென்ட் எல்லாமே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் அந்த நீங்கள் ரெசிலியன்ட் கொஸ்டின் கேட்டிங்களா, அது கூட ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ தட் ஈவன் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சில கொஸ்டின் இருக்குங்களா? இமேஜ் வந்து ஜென்ரலாக நம்ம சின்ன சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இது எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி போனீங்க அப்படின்னா அங்கே தனியாகவே இமேஜிங்னே தனியாக டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இமேஜ் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் பில்டு டீமோட வேலையாக இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் டீம்ல நீங்க அது கூட பண்ண மாட்டீங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்த விஷயத்த வந்து ட்ரபிள் ஷூட் பண்றது, அதுல வர பேட்சிங் வந்து ஒர்க் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் தான் மோஸ்டா பண்ணுவீங்க. பேட்சிங், மானிட்டரிங், பேக்கப் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி டாஸ்க் தான் நம்ம மோஸ்டா பண்ணுவோம். ஸோ இது சில பெரிய ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா இமேஜிங் தனியா இருக்கும், சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து அதை செக் பண்ற வேலிடேஷன் டீம் தனியா இருப்பாங்க, அப்ளிகேஷனை வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுக்குற டீம் தனியா இருப்பாங்க, பில்டு டீம் தனியா இருப்பாங்க, ப்ராஜெக்ட் டீம்னு சொல்லுவாங்க, இல்லை பில்டு டீம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இது கிரியேட் பண்ணி தருது. ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அது டே டு டே மெயின்டெனன்ஸ் ரொட்டீன்லாம் ஹேண்டில் பண்ற டீமா இருப்பாங்க. பட் இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி இமேஜ் கிரியேட் பண்றது ஒரு எக்ஸிஸ்டிங் VMல இருந்து. அந்த இமேஜை வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம நாளைக்கு வந்து அந்த VMSS கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங்கோட இந்த இமேஜ் யூஸ் பண்ணி சிஸ்டம் கிரியேட் பண்ணி பார்ப்போம். Go ahead, கேளுங்க. ஹலோ சார், மார்க்கெட் பிளேஸ்ல வந்து இமேஜ் இல்ல சார். இப்போ எனக்கு அந்த இமேஜ்ல சில இது நான் ஆட் பண்ணோம், பண்ண முடியுங்களா? பண்ணிட்டு நான் மல்டிபிள் VM அதுல ரன் பண்ணலாம். அதான் நீங்க இது இப்ப நான் ஒரு VM கிரியேட் பண்ணிட்டேன்ல, அதுல தான் நீங்க வந்து ஏதாவது ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க டிசம் டூல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து அந்த VHD வந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க டிசம் டூல் வச்சு இம்போர்ட் பண்ணலாம். ஆன் ப்ரைமசஸ்லாம் அப்படிதான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அடிஷனல் பேக்கேஜஸ், அந்த பேச்சஸ் அன்இன்ஸ்டால் பண்றது, அந்த சூப்பர் சீட் பண்றது, அதெல்லாம் வந்து அந்த டிசம் டூல் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அது கமாண்டே கூட திங்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை நான் டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அது பண்ண முடியாது இல்ல? அது பண்ண முடியாது இல்லைங்க, அது நீங்க ஆன் பிரேம்ல பண்ணலாம். இங்க உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ இங்கேயே நீங்க பண்ணலாம், பட் ஒரு OS-குள்ள சர்வர்க்குள்ள அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவள் ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு அதில் கஸ்டமைஸ் பண்ணிட்டு திருப்பி அதை ஒரு புது இமேஜை ஸ்டோர் பண்ணிப்பீங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? யாரோ பேச வந்தாங்க, ராஜேஷ் பேசும்போது இன்னொருத்தர். இது ஆன் டெம்ப்ளேட்ஸோட எப்படி டிஃபரெண்டா இருக்கும்? என்னங்க ஆன் பிரமைசஸ்க்கு இதுக்கு எப்படி டிஃபரெண்ட் கேக்குறீங்களா? இல்ல ARM டெம்ப்ளேட்ஸ். ARM டெம்ப்ளேட்ஸ், ஓகே. டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கான்செப்டே அதுக்கு சம்பந்தம் இல்லை. டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து இப்போ AWSல வந்து நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் டூல் சொல்றோம்ல, இப்போ வந்து ஜென்ரலா அப்ளிகேஷன் டீம் என்ன எப்படி கிரியேட் பண்றாங்க, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் டீம்லேருந்து வருவாங்க, எனக்கு வந்து எங்களுடைய பிஸ்னஸோடைய ஃபங்க்ஷனை வந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடிமேடாக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்றத அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு கோடாக தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து மேபி பைத்தனில் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஜாவாவில் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் கோடை வந்து
ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அதை நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதி அந்த அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ வேறஸ் இப்போ வந்து இந்த டெவாப்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி டெம்ப்ளேட்டைஸ்டாக பண்ணணும் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் போகும்போது இப்போ இந்த அப்ளிகேஷன் கோடு வந்து அதே கோடை தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ப்ராட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் பில் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா டெவ் என்விரான்மெண்ட்டில் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, QA என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கான்ஃபிகரேஷன் மாறும், ஓஎஸ்ல வந்து செட்டிங்ஸ் மாறும், இமேஜஸ் மாறும். ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இமேஜ் வந்து ஒரே இமேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஓஎஸ் கான்ஃபிகரேஷன் அந்த இதெல்லாம் வந்து மாறாது. வேறஸ் வந்து அந்த அண்டர்லைங் செக்யூரிட்டி குரூப், அண்டர்லைங் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், அந்த நெட்வொர்க், அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர்ஸ், அந்த மிஸ்மேட்ச்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவாப்ஸ் டேர்மில் வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு கோடா கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கோடா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜஸ் வந்து தேவைப்படும். அந்த டெம்ப்ளேட்டாக எழுதணும் நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன அஷூரோடைய இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து வேணும், என்ன நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான சைஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்ஃப்ராவை வந்து ஒரு கோடாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் சொல்லுவாங்க, கிளவுட் ஃபார்மேஷன் CFT டெம்ப்ளேட்ஸ், கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க AWSல. அதுவே வந்து CDK வழியாகவும் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாகவும் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம YAML ஆர் பைசப் யூஸ் பண்ணி அஷூர்லேயே நீங்கள் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம், பைசப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், அதுதான் அந்த டெம்ப்ளேட்டை தான் ஆர்ம் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன அஷூரோடைய இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணணும், என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது. அஷூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் இல்லைங்களா, கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், அது பேசிக்லேருந்தே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இமேஜ்ன்றது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த OS அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட்லாம் அந்த OS அண்ட் அப்ளிகேஷனுக்குள்ள பண்ற விஷயம். அஷூரோடைய இன்ஃப்ரா லேயரை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன், பண்ணிடுறேன். திருப்பி இதே கொஸ்டின் வந்துட போகுது, அதுக்காக. சரி, ஓகே. நீங்க நம்ம சேனல்ல வந்து போனீங்க அப்படின்னா அஷூரோடைய இந்த டே தான் ஃபாலோ பண்ணணும். Day 1, Day 2 அந்த இதுல இருக்கு இல்லைங்களா, அந்த டே வைஸ் இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. Day 1, Day 2, Day 3, Day 4. ஃபர்ஸ்ட் 4 வாரம் வந்து அதாவது Day 8 வரைக்கும் அஷூரோடைய ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டட் செஷன் தான் எல்லாமே. அஷூரோட 900 வரது எல்லாமே அஷூரோட 900 ரிலேட்டட் செஷன்லாம். எப்போ வந்து Day 9 ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அஷூரோட 104 கம்ப்யூட்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கம்ப்யூட் பார்ட் 1 பார்ட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வரது எல்லாமே அஷூர் 104 ரிலேட்டட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம VM ஸ்டார்ட் பண்றது. ஆமா, அஷூர் இன் தமிழ் 2024 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அடிக்கும்போது கண்டினியூஸா அந்த செஷனோட லிங்க் தான் வருது. ஆமா, அப்படிதான் வரும்.